அலெக்சாண்டர் த கிரேட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த உலகத்துல முக்காவாசி இடத்த ஒரு காலத்துல பிடிச்சி வின் பண்ண ஒருத்தர் அலெக்சாண்டர் த கிரேட் அப்படின்னு சொல்லிடுவோம். அலெக்சாண்டர் அவரோட நேம். அதுக்கு பின்னாடி வந்த கிரேட்ன்றது எதனால வந்துச்சுன்னா அவ்வளோ எம்பையர்ஸா அவர் ஒரு பெரிய எம்பையரே உருவாக்குனாரு. ஸோ அதனால அவரை அலெக்சாண்டர் த கிரேட்னு சொல்லுவோம். அவர் தன்னோட சாகிற சுச்சுவேஷன்ல சாகிறதுக்கு முன்னாடி சொன்ன விஷயம், அந்த கண்ட்ரிலேயே ரொம்ப வெல்வர்ஸ்டா இருக்கிற ரொம்ப தலை சிறந்த மருத்துவர்கள் அவரோட உடம்ப தூக்கிட்டு போனோம். அடுத்தது அவர் இது வரைக்கும் சம்பாதிச்ச விலையுயர்ந்த பொருட்கள், அந்த செல்வம், அந்த மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயங்களை அவர் கூட கொண்டு வரணும். சவப்பெட்டியில அவரோட 2 கையையும் வெளியே காமிச்ச மாதிரி வைக்கணும். இதோடைய மெசேஜ் என்ன சொல்றாங்கன்னா, அவர் உலகத்தையே வின் பண்ணியிருக்கலாம், லைக் மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸை வின் பண்ணியிருக்கலாம். பட் ஆனா எந்த பிசிஷியன்ஸாலையும் அவரை காப்பாற்ற முடியல. அதாவது எந்த ஒரு டாக்டர்ஸாலையும் தலை சிறந்தவர்களாலையும் காப்பாற்ற முடியல. அவர் சம்பாதிச்ச அவ்வளவு விலை உயர்ந்த பொருட்களை அவரால் கூட கொண்டு போக முடியல. அவரால் எதையும் கொண்டு போக முடியல. அதை ஷோ ஆஃப் பண்ற மாதிரி அந்த 2 கையும் வெளியே வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா நம்மள நிறைய பேர் நினைக்கிறது சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறது, சக்சஸ் ஆன பீப்புள், அதாவது இது ஒண்ணு தெரிஞ்சா சக்சஸ் ஆயிடலாம் அப்படின்னு ஒன்னே சக்சஸ் ஆகுறதுன்னதுமே நினைக்கிறது வந்து பணம், அதுக்கப்புறம் மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயங்கள், பில்லியனர் ஆகிறது அந்த மாதிரி ஒரு தாட்ல இருப்போம். இப்படியாக ஒரு வேத வசனம் சொல்லுதுங்க. பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி எக்ஸாக்டா யார் எழுதுனாங்கன்னு தெரியாது. பட் ஆனா ஒரு ஞானியால எழுதப்பட்ட ஒரு கோட். இது தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்க. பட்டினத்தை அடக்குகிறவனை பார்க்கிலும், அதாவது பட்டினத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். இந்த 2 கதைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதுல சொல்ல வர விஷயம் என்னன்னா, ஒரு நகரத்தையோ ஒரு கண்ட்ரியையோ போய் பிடிக்கிறத விட, அதாவது பிடிக்கிறதுன்றப்போ கேப்சர் பண்ணி அதை வின் பண்றதை விட, ஒரு நாட்டையே வின் பண்றதை விட ஒருத்தன் தன்னோட மனசை கண்ட்ரோல் பண்ணி அதை தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்கான் அப்படின்னா அவன்தான் சிறந்தவன், உத்தமன். அதுதான் உத்தமம்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ஞானி சொல்லியிருக்கிறாரு.